எவ்ரி மந்த் லேடிஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சோர்னஸ் இந்த பிரெஸ்ட், அதாவது இட் வில் பெயின் ஸோ மச். இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும். நம்ம இந்த வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் எவ்வளோன்னு பாருங்கள். இதை தவிர்த்து தண்ணி நல்லா குடிங்க. ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இது கொடுத்துருக்கோம் அண்ட் ரிசல்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபேபுலஸ். முக்கால்வாசி டைம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் திட்டு விழும், இல்லைன்னா அவங்க எரிஞ்சு விழுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொன்னாலே டக்குன்னு அழுதுருவாங்க. கரெக்டாக? இது நீங்கள் உங்கள் சிஸ்டரோ இல்லைன்னா ஒய்ஃப் கிட்ட இல்லை அம்மா கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆர் ராதர் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் இதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ஷைனி சுரேந்திரன். ஐம் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் டயட்டிஷியன் வித் 25 years of experience. ஸோ பேசிக்லி லேடிஸ்க்கு ஒன்ஸ் தே ஸ்டார்ட் மென்ஸ்ட்ருவேட்டிங், அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து பயங்கரமாக இடுப்பெல்லாம் வலிக்கும், அப்படியே விட்டு போகிற மாதிரி ஒரு வலி இருக்கும். சில பேர்னால நிற்கக்கூட முடியாது, அப்படியே காலெல்லாம் ரொம்ப வீக்காயிரும். ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு லை டவுன் அண்ட் ஹோல் டே அவங்களால சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட்டா டயரியா ஒரு லூஸ் மோஷன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி எழுந்து பாத்ரூம் போகிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சாப்பிடாம அப்படியே படுத்து கிடப்பாங்க. தட் கேன் ஆல்சோ ஹேப்பன். யூ மைட் ஹவ் சீன் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் சில பேருக்கு வந்து நிறைய பசிக்கும். நல்ல பிரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பசி வரும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டே வந்து ரொம்ப சோராக இருக்கும். சோர்னஸ் இந்த பிரெஸ்ட், அதாவது இட் வில் பெயின் ஸோ மச் தட் அவங்களே வந்து அவங்களோட செஸ்ட்டை தொடக்கூட முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். டயட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த சிம்டம்ஸை குறைக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ த மெயின் திங் இஸ் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ். Okay, so this happens to any girl or a lady who is going through menstruation. So periods வரும்போது வாரத்துக்கு 1 week முன்னாடி இந்த சேஞ்சஸ் நடக்கும். lot of water retention also happens. So heaviness நிறைய இருக்கும். சில ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஒரு கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும். இந்த ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்க நீங்கள் அப்படின்னா கப் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லி ஒரு 4 கப் காஃபி குடிக்கிறீங்க, அதுவும் வந்து நல்ல பெரிய மக் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிட்டு வந்துட்டு ஜஸ்ட் டேக் அரௌண்ட் 200 ml or 300 ml of coffee, okay, or tea. இதை கட் பண்ணிங்கனாலே you will see a huge difference. அடுத்து வந்து சால்ட். இப்போ நம்மளோட நேஷ்னல் கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் சால்ட் போதும் அப்படிம்பாங்க. ஆனால் 5 கிராமில் நம்ம டெய்லி டயட்டில் 25 கிராம் சால்ட் எடுத்துப்போம். அதாவது ஊறுகாய், அப்பளம், வத்தல், அப்புறம் புளிக்குழம்பு அப்படின்னா அன்றைக்கி அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் சால்ட்டு. அப்புறம் கருவாடு ஏதாவது சாப்பிட்டோம்னாலும், ஆர் ட்ரை மீட் இருக்கு இல்லையா, மட்டனே வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அது. ஸோ சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துடும் டயட்டில். அண்ட் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோமே, பிராண்ட் நேம் சொல்ல விருப்பப்படல, பட் நம்ம இந்த வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் எவ்வளோன்னு பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அ லாட். ஸோ சால்ட்டை கம்மி பண்ணணும். ஸோ ரெகுலர் குக்கிங்க்கு எவ்வளவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த அப்பளம், இந்த சைட் டிஷ்ஷஸ் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ஊறுகாய் எல்லாமே கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் திங் வில் பி பொட்டாசியம் லெவல்ஸை ஏற்றுங்க. பொட்டாசியம் எதில் இருக்குது? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா இளநீர், மோர், இந்த மாதிரி. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரியான ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ், இல்லை வெள்ளைப்பூசணி ஜூஸ், இல்லைன்னா அதை பொரியலாக பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ குக் பண்ண வெஜிடபிள்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்லி இதில் எல்லாம் உங்களுக்கு நிறைய பொட்டாசியம் இருக்குது. சோடியம் கம்மி, பொட்டாசியம் ஜாஸ்தி பண்ணுங்க. Okay, this is going to help. Next thing is also a lot of vitamins like calcium, magnesium, B12 and omega 3. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பீரியட்ஸ் வரதுக்கு 15 days முன்னாடியே நீங்கள் இதை லோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வேணால் மாத்திரையாக டேப்லெட்ஸாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஹாஸ்டல்லலாம் இருக்கீங்க, நான் சொல்கிற மாதிரியெல்லாம் உங்களால் குக் பண்ணி சாப்பிட முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் டேக் அ மல்டிவைட்டமின் ஆர் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட், B12, B6 அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கீரை வகைகள், அப்புறம் புதினா கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை பொடி, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சின்ன மீன் இருக்குல்ல, நெத்திலி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது கிராபு, ப்ரான்ஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் நிறையவே இருக்குது. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது சீஸு, பன்னீர், அண்ட் தென் ஆல்சோ ஆல் யோர் சுண்டல் வெரைட்டிஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் கால்சியம். திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி, கீன்வான்னு சொல்லக்கூடிய ஒரு சூடோ கிரெயின் இருக்குது, அதுலேயும் இருக்குது. பம்கின் சீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம காய் வாங்க போகும்போது
பூசணிக்காய் வாங்குகிறோம், அதில் இருக்கிற சீட்ஸையும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுங்க. பம்கின் சீட்ஸை நீங்கள் டிவி பார்க்கும்போது அதை வச்சு குறைச்சிக்கிட்டே இருக்கலாம். இட்ஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம். அண்ட் தென் ஹோல் கிராம்ஸ் அண்ட் தென் அன்பாலிஷ்ட் ரைஸ், இந்த மாதிரியான ஐட்டமும் நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரியலி குட். அடுத்த விஷயம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். வெஜிடேரியன்ஸ்க்கு ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறமா நிறைய மிக்ஸ்டு சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், கியூக்கம்பர் சீட்ஸ், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். அண்ட் another thing is fish. நான் வெஜிடேரியன்ஸ்னால் ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. வெந்தயம், கீரை அதுலேயும் இருக்குது, ஆனால் அளவு கம்மியாக இருக்கும். பட் see if you can include this. Nuts are really good. பாதாம் அல்லது பிஸ்தா அல்லது கேஷ்யூ ஆர் வால்நட்ஸ். ஸோ வால்நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். ஸோ மேக் ஷூர் தட் யூ டேக் அட்லீஸ்ட் 5 பாதாம் ஆர் 5 வால்நட்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். திஸ் வில் ஹெல்ப் அ லாட். ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் நீங்கள் எடுத்தாலே யூ வில் see a lot of difference. ஸோ ஜஸ்ட் பை ஈட்டிங் க்ளீன் அண்ட் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் யூ வில் see a huge difference. இதை தவிர்த்து தண்ணி நல்லா குடிங்க. ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். யோகாசனாஸ் ஆல்சோ மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இட் வில் ரியலி calm you down. இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 2 to 3 monthsலேயே உங்களுக்கு இந்த சிவியரிட்டி ஆஃப் யுவர் PMS வில் கம் டவுன் drastically. இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ for periods without any pain and discomfort, all these tips are going to be really helpful. நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இது கொடுத்துருக்கோம் and the results have been fabulous. So please go ahead and try it.